So RR Limited issue 10,000 12% convertible debentures of rupees 100 each, which with a maturity period of 5 years. At maturity, the debenture holders will have the option to convert the debentures into equity shares of the company in the ratio of 1:10. The current market price of the equity share is rupees 14 each, and historically the growth rate of the shares are 5% per annum. Compute the cost of debentures assuming 35% tax rate. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 12% டிபென்ச்சர்ஸ் ஓகே ஆஃப் ருபீஸ் 100 வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட்ரா. அப்பனா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 இன்டூ 100. ஸோ 10,000 இன்டூ 100னா செல்லம் இது அதே தான்டா. ஓகே இது அதே தான், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகே 10,000 அதே மாடல் வரும் கிட்டத்தட்ட. 10,000க்கு வந்து அவங்க வாங்கும்போது ஆமா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 10,000 இன்டூ 10க்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இன்டூ 100 போடணும்டா. அப்போ 10 லேக்ஸ்க்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஆர்ஆர் லிமிடெட் சொல்றாங்க நான் இந்த பைசா வந்து 5 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றான். மெச்சூரிட்டியும் போது என்ன ஆகுறதுன்னா டிபென்ச்சர்ஸ் வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா 10 ஷேருக்கு வந்து ஒரு டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எடுக்கல, உங்களுக்கு எடுத்த மாதிரி அம்மா இருக்கு. ஓகே 10 ஷேருக்கு ஒரு டிபென்ச்சர். ஓகேவாடா? அப்ப 10,000 டிபென்ச்சருக்கு எவ்வளவு ஷேர் இருக்கும்? 10,000 இன்டூ 10. ஓகே கிட்டத்தட்ட இந்த மாதிரி 1 லேக் ஷேர்ஸ் மாத்தலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸோட இப்போ இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் 14 ரூபாய். நார்மலா அதோட இன்க்ரீஸ் வந்து 5% per annum. அப்போ காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது ஒரு ரூல் இருக்கு கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு இது ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் பண்ணுவோம், ப்ரீ டாக்ஸ், அப்புறம் போஸ்ட் டாக்ஸ்ல வந்து 35% இன்கார்பரேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அது இஷ்யூ வந்து 100 ரூபானா ரிடம்ஷன் வேல்யூ அதோட மைனஸ் வந்து 5 வருஷம்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் எடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வந்து அவங்க கொடுக்குற 1 இயர் ஆவரேஜ் டிவைடட் பை 1 இயர் ஓட டிஃபரன்ஸ் அப்புறம் டிவைடட் பை 139 இது நம்ம கண்டுபிடிப்போம்ல. இதுல இந்த 15.736க்கு தான் வந்து இப்போ சாரி இந்த 178.68க்கு தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஷ் வேல்யூ ஆஃப் ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய். ஓகே அப்போ 5 வருஷத்துக்கு அவங்க சொல்றாங்க இல்லையா, 5 வருஷத்துக்கு அந்த இது வருது. ப்ளீஸ் ஃபாலோ இல்லஸ்ட்ரேஷன் 4 ப்ராசஸ். இங்க இருக்கிற ப்ராசஸ் அப்படியே இங்க நம்ம இது பண்ணிக்கணும். பட் அதோட சேர்த்து ஒரு இது நான் வந்து போடுறேன். இதோட ரூல் என்ன தெரியுமா? கேஷ் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அதாவது இங்க நம்ம போடுறோம் இல்லையா ரிடம்ஷன் வேல்யூ. நார்மலா நம்ம ரிடம்ஷனுக்கு என்ன ஆகும், இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. ரிடம்ஷனுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ரூல் இருக்குடா. ஒன்னு டிபென்ச்சரோட வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஷேருக்குன்னு வரும்போது ஓகேவா, இப்போ நான் இங்க போடுறேன் ஷேர் வேல்யூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 1 2 3 4 5. அப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க 100. இவன் என்ன சொல்றான்டா 1.05% வந்து growth இன்க்ரீஸ் ஆகிறதான். ஓகே அப்போ 1.5% growth அப்படின்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 105% வருமா? கரெக்டா?
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 14 ரூபாய் சொல்றாங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய். ஒரு ஷேரோட விலை 14 ரூபாய். அப்போ இவங்க வந்து 1:10 shares for each debenture. ஒரு டிபெஞ்சருக்கும் ஒரு ஷேருக்கு வந்து 14 ரூபாய். 1:10 shares. ஒரு ஷேருக்கு இல்ல ஒரு டிபெஞ்சருக்கு 10 ஷேர்ன்னு சொல்றாங்க. அப்போ 10 ஷேருக்குன்னா 140 வரும்டா. அதுல நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் growth ரேட் இம்பாக்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்பனா ஒன் இப்ப நல்லா கேக்குறதா? 127.63 அப்படி வரும்போது 121.27 அப்படின்னு வரும். ஒரு ஷேருக்கான இன்க்ரீஸ். ஒரு ஷேருக்கான இன்க்ரீஸ் வந்து இப்ப 10 ஷேருக்கான இன்க்ரீஸ் எவ்வளவு வரும்? 12.768. ஒரு ஷேருக்கு வந்து 14, 10 ஷேருக்கு வந்து 140. அதுல 1.27 மல்டிப்ளை பண்ணோம்னா 177. 1.27628. ஸோ சம்வேர் 178 வருது. சரியா? இதுதான்டா 5 வருஷத்துக்கு கழிச்சு அந்த அவங்க சொல்ற அந்த ஒரு டிபெஞ்சரோட காஸ்ட் வந்து 5 வருஷம் கழிச்சு 178 ரூபாய் 67 பைசா. ஆனா இப்போ கேஷ் வேல்யூ ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ் என்ன ஆக்சுவலா 100 ரூபாய் இல்ல. அப்போ ரிடம்ஷன் வேல்யூக்கு ரூல் என்னன்னா இது ரெண்டுத்துல எது ஹையரா இருக்கோ அதுதான் ரிடம்ஷன் வேல்யூவா எடுத்துக்கணும். புரிஞ்சுதாடா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இந்த சம்ல எவ்வளோ? 100 into 12%, 12 rupees. ஸோ ப்ரீ டேக்ஸ் எவ்வளோ? 12 rupees. போஸ்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 ரூபாய். டேக்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 35%. பட் அப்போ 4.2 ரிமைனிங் 7.8. இஷ்யூல வந்து 100 ரூபாய் ஆகுதுடா. ஓகே. ரிடம்ஷன் எவ்வளோ? இது ரெண்டுத்துல ஹையர் வந்து 178 ரூபாய். அப்ப இது மைனஸ் பண்ணுவோமா? 5 வருஷத்துக்கு 78 ரூபாய் 68 பைசா டிஃபரன்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 15 ரூபாய் 73 பைசா. இஷ்யூக்கும் டிபெஞ்சருக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் டெட் என்ன? இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது 15.36 டிவைடட் பை 139. அவ்வளவுதான். இந்த 3 கிரைட்டீரியாவை எடுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதாடா? இந்த சம் வேணா போடுங்க மித்ரா. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போடுங்க செல்லம். இது எல்லாத்தையும் போட்டுட்டே வாங்க. இந்த இடத்த மட்டும் கேப் இடுங்க. ஸ்டெப் 1 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் போடுங்க. போஸ்ட் டாக் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க.
ஆ சூப்பர் செல்லம். அடுத்தது நீட்டா போடுங்க. நம்ம ஆஸ் யூசுவல் உங்களோட வெரி குட் ஹேண்ட் ரைட்டிங்ல நீட்டா போடுங்க. ஸ்டெப் நம்பர் 3 இது ஆஸ் யூசுவல் இஷ்யூ போட்டுக்கோங்க 100. ரிடம்ஷன் நீங்க இது அப்படியே போட்டுக்கோங்க 178.68 அப்படியே போடுங்க. ஓகேவா? ஸோ 5 இயர்ஸ்க்கு 78.68 னா 1 இயர்க்கு எவ்வளோ? ஓகே. அப்புறம் ஸ்டெப் நம்பர் 4 இஷ்யூ ரூ. 100 ரிடம்ஷன் 178 ஆவரேஜ் என்னன்னு பாருங்க. என்னடா அந்த குட்டி பெப்பெல்லாம் கிளம்பிட்டாங்களா? இருக்காங்களா? ஓ சரி சரி. வெரி குட். ஸ்டெப் 5 போடுறா. காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் அதாவது 7.8 பிளஸ் 58 கணமா நீங்க ஸ்டெப் போடும்போது ஒரு ஸ்டெப்பே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே போடுறீங்க? பிளஸ் 139.34 எவ்வளவு வருது பாருங்க. ஆ அது அப்படியே இன்டூ 100 போடுறா. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் செல்லம். புரிஞ்சுதா? இப்போ இந்த 178 இதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் 1 போடுங்க. போட்டுட்டு ரூல் போடுங்கடா. டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிடம்ஷன் வேல்யூ. Redemption value higher of cash value of rupees 100 or value of equity share whichever is greater அது போட்டுக்கோங்க ரூல். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எழுதுங்க.
எழுதிட்டீங்களா? ஓகே. ஒரு ஷேர் இது எழுதிட்டீங்களாக்கனா ஹையர் ஆஃப் கேஷ் வேல்யூ ஆஃப் 100 ஆர் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் விச் எவர் இஸ் கிரேட்டர். ஓகே. அப்புறம் ஒரு ஷேர் 14 ரூபாடா மார்க்கெட் பிரைஸ். அப்போ ரெண்டு விதமா போடலாம். ஒரு ஷேரோட விலை 14 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ். அப்ப 10 ஷேரோட விலை 140. ஆ அதுல இந்த 5 இயர்ஸோட இது என்னன்னு பார்த்தோம்னா 1.05 ஹோல் டு த பவர் ஆஃப் 5 வரும் செல்லம். இப்படி வரும். 5 வருஷத்தோட இன்க்ரீஸ் வந்து 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் என்னன்னா அப்போ அதான் மல்டிப்ளைங் ஃபேக்டர். அதோட இந்த 140 இன்டூ 1.276 போட்டீங்கன்னா 12.7628 வந்துடும். சாரி 178.6792 வந்துடும். பாருங்க. அவ்வளவுதான். கரெக்ட். அவ்வளவுதான்டா. 679ன்றது 68 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த சம் புரிஞ்சுதாடா? இப்போ நம்ம இப்போ வந்து so far we have been traveling with cost of debentures இல்லையா? debentures வந்து travel பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து we are going to see cost of preference share. ஓகேவா? we are going to see cost of preference share. preference shareனா என்னடா? சொல்லுடா. preference shareனா சொல்லுமா? ஃபுல் மார்க் கொடுப்பாங்கடா. அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. preference shareனா என்ன அர்த்தம்னா the shareholders will have the first preference in terms of dividend as well as repayment of capital during the winding up of business. What is redeemable preference? Correct. What is redeemable preference shares is the amount, the shares which were sold can be bought. அதாவது the preference shareholders has to be repaid and during at the time of maturity. அதான் redeemable. ஓகேவா? ஸோ இப்போ இந்த redeemable preference shareன்னு வரும்போது கனமாக்கா debentures-ன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட்ரா. preference shareன்னு வரும்போது we talk about dividend. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸ்டெப் 1க்கு we were calculating started with interest இல்ல. preference shareக்குன்னு வரும்போது we will start with the dividend. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணா? ஸோ ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய். கரெக்டா? ஒரு ஷேருக்கு 100 ரூபாய். அவன் 60,000 ஷேர் வந்து they issued அது வந்து redeemable preference shares at the rate of premium of 5 rupees. ஆனா இஷ்யூ அதாவது அவங்க கிட்ட பைசா வாங்கும்போது பார்ல தான் வாங்குறாங்க. ஆனா திருப்பி கொடுக்கும்போது சொல்லுமா. அப்பலேருந்து பண்ணிட்டு இருக்கேன்டா. 20 மினிட்ஸா போயிட்டு இருக்கு. நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது 100 ரூபாயில பண்றேன். ஆனா திருப்பி கொடுக்கும்போது அவனுக்கு 110 ரூபாயில பண்றேன். ஓகேவா? பிரீமியம் 10 ரூபாய். சரியா? இப்போ அங்க இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அதே மாதிரி இங்க டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் போடுறோம். ஒரு ஷேருக்கு எவ்வளோ? 100 ரூபாய். 60,000 ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட்? 60,000 இன்டூ 100 ரூபாய். கரெக்டா? 60 லட்சம் ரூபாய். இதுல டிவிடெண்ட் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா 12%. எவ்வளோ? 7,20,000 ரூபாய். சி இங்க ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா என்னன்னு சொல்றான்.
ஆ, இப்போ இந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம்ல கண்ணா, அதை தான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் கண்ணா. இது ஒரு நோட்ல எழுதியிருந்தேன்டா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஒரு நிமிஷம் கண்ணா, அதோட மீனிங் சொல்றேன். அதான் சொல்லம்மா, அது எப்படின்னா, இப்போ வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எப்படி லிக்விடேஷன் நடக்கும்போது அதுக்கு தேவையான ஒரு லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவோம், அவருக்கு ஒரு கமிஷன் கொடுப்போம் இல்லையா. அப்புறம் வந்து மற்ற செலவுகள் ஆஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்ன்றது இந்த ரிடம்ஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்ணும்போது ஆம், அதுக்கு யாருக்காவது அண்டர்ரைட்டர் இது பண்ணணுமா, இல்ல எப்படி எந்த மூலமா இஷ்யூ பண்ணோம், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணல, அதான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 3 ரூபாடா. 60,000 ஷேர்ஸ்க்கு 1,80,000. இது புரிஞ்சுதா? இந்த பார்ட் புரிஞ்சுதா? குட். இப்போ அதே கான்செப்ட் இங்க இப்போ பர்ச்சேசிங் இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டுக்குனால இது கிடையாது, அதனால எடுக்கல. பர்ச்சேசிங் ப்ரைஸ் வந்து மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணி, அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ்னா என்ன, இவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து இவங்க பைசா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி, ஷேர்ஸ் வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல ரிடம்ஷன் போது, மெச்சூரிட்டி ஆஃப் இவ்வளோ வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, வைல் கெட்டிங் பேக், நான் எவ்வளோ தூரம் திருப்பி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றேன், 105 ரூபாய்க்கு பண்றேனா, கரெக்டா? வைல் கெட்டிங் த ஷேர்ஸ் பேக் டியூரிங் ரிடம்ஷன், அதாவது ஆஃப்டர் 10 இயர்ஸ், எனக்கு என்ன வேல்யூ, ஒரு ஷேருக்கு 105 ரூபாய், 60,000 ஷேருக்கு என்னமா, ஆமா பிரீமியம் சேர்க்கணும் சொல்லலாம், ஆமா 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 பிரீமியம். அது பண்ணிட்டு பண்ணும்போது -1,80,000 போட்டானா 61,20,000. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் ஷேரை விற்கிறேன்ல, அப்ப எனக்கு எவ்வளவு ஆகுறது, சொல்லமா சொல்லமா ஒரு நிமிஷம்டா, சாரி. கரெக்ட். ஆமா 105 பண்ணினோம்னா, ஓகே சாரி 105 வந்து நம்ம இனிஷியலா, சாரி
ஸ்டார்டிங் பண்றோம்ல, இனிஷியலா இஷ்யூ பண்ணும்போது 61 லட்சத்தி நம்ம திருப்பி குடுக்குறோம்ல, வைல் வைல் ரிடீமிங் பேக் அப்ப எவ்வளவு ரூபான்னா 10 ரூபா. அப்பனா ஒரு ஷேருக்கு 110 ரூபாய், 60,000க்கு 66 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்போ 4,86,000 எனக்கு டிஃபரன்ஸ் வருது. கரெக்டா? 10 வருஷத்துக்கு 4,80,000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 48,000. அதே மாதிரி செல்லாம் 61 லட்சம் இதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம்ல, இங்க ஒண்ணும் இல்ல, டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பண்ணுவோமா, இங்க டிவிடெண்ட் பிளஸ். அப்பனா டிவிடெண்ட் எவ்வளோ? 7,20,000. ஓகே, பிளஸ் ஒரு இந்த 48,000 டிவைட் பை 63,60,000. காஸ்ட் ஆஃப் டெப்ட் மாதிரியே ஃபார்மேட் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா, ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஆனா காஸ்ட் ஆஃப் டெட்ல டாக்ஸ் வருவான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல டிவிடெண்ட் வருவான். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? செல்லமா இந்த சம்ம போடுங்களேன். அதே ஸ்டெப் தான் செல்லம். இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிவிடெண்ட் அதே மாதிரி தான். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மட்டும் நீங்க இங்க சப்சீக்வெண்டா பார்ட் ஆஃப் இட்டா கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த இஷ்யூ எல்லாம் பண்றேன்ல, எனக்கு வந்து இப்ப நான் இஷ்யூ நியூ செக்யூரிட்டி பண்ணும்போது என்னடா, ஆன்லைன்ல ஜெரதால ஆன்லைன்ல ஐபிஓ டிக்ளரேஷன் கொடுக்கணும் நானு. கரெக்டா? ஜெராதான்றது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அது கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் வந்து எனக்கு வந்து இப்ப திடீர்னு என்னால கம்பெனியால விற்க முடியல, நான் ஒரு இன்டர்மீடியட் எடுத்துட்டு வரேன், அவன் பேர் தான் அண்டர்ரைட்டர், கார்பரேட் அக்கௌண்டிங்ல படிப்போம். அந்த அண்டர்ரைட்டிங் மூலமாவோ இல்ல இதுக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருந்தாலோ, அந்த மாதிரி குட்டி 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 மிஸ்லனஸ் எக்ஸ்பென்சஸ் இஷ்யூ பண்றதுக்காக இருக்கும்ல, அதுதான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு சொல்றோம். ம். சூப்பர். போடுறேன் இந்த சம்ம. நான் காஸ்ட் ஆஃப் டெட் மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க டிவிடெண்ட், அங்க இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் பண்ணணும். ஆமா, இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். இதுக்குன்னா நம்ம டிவிடெண்ட் கொடுப்போம். அதான் கரெக்ட். அதே மாதிரி தான். டைப் 3 ப்ராப்ளம் இது. போடுங்க போடுங்க சொல்லுங்க. டைப் 3 ப்ராப்ளம், இது டைப் 2 ப்ராப்ளம்.
ஈஸியா இருக்காடா மித்ரா, கஷ்டமா இருக்கா? மித்ரா. ம். ஆ. ஆ. ஆ ஓகேடா. வெரி குட், வெரி குட். சூப்பர் மித்ரா, எக்ஸலென்ட்ரா. அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். இப்போ இல்லஸ்ட்ரேஷன். வெரி குட் மேம். இல்லஸ்ட்ரேஷன் 10 பாருங்க கண்ணா. அதே மாதிரி சம்ம ரெடீமபிள் அண்டர்ரைட்டிங் கமிஷன் சொல்றாங்க இங்க. டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் 12% சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ்லாம் சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிவிடெண்ட் டாக்ஸ், சர்சார்ஜ், எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நார்மலா அதே மாதிரிடா ஒரு ஷேருக்கு. ம். ம். ஓகே. 10,000 10 lakhs. ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 5%. ஓகே. டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் வந்து 12.5%. சர்சார்ஜ் வந்து 12 பாயிண்ட். எஜுகேஷன் செஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சொல்லலாம். அதான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 13.19. ஓகேவா? ம். எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 12.5 இது. ஓகேவாடா? இப்போ பர்ச்சேசிங் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10 லேக்ஸ்ல ஓகேவா? ஆமா 10 லேக்ஸ்ல 10 லேக்ஸ் பிளஸ் 10 லேக்ஸ்ல வந்து அவங்க ப்ரீமியம்ல பண்றாங்களா? ப்ரீமியம்னா இல்ல ஒரு 110 ருபீஸா? கரெக்டாடா? இப்போ வந்து ஒரு ஷேருக்கு விலை வந்து 100. அப்போ 10,000 ஷேருக்கு 10,000 இன்ட்டு 10. ஆனா அவங்க வந்து ஒரு ஷேருக்கு 110 ரூபாயில இஷ்யூ பண்றாங்க. அப்போ 1,10,000.
11 lakhs. ஆனா அதுல flotation cost எவ்வளோ? 5%. அப்போ இது மைனஸ் இது போட்டேன்னா 10,45,000. ஓகேவாடா? 10,45,000. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 12 lakhs வரும் நம்மளுக்கு. ஏன்னா அவன் redeemable at a premium of 20% சொல்றாங்க. அப்ப 20%னா 10 lakhs plus 10 lakhs into 20%. இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். ஒரு ஷேரோட விலை 120 ரூபா. அப்போ 10,000 ஷேரோட விலை 10,000 into 120. கரெக்டா? அப்போ 12 லட்சம் ரூபாய். அதான் இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 1,55,000. புரிஞ்சுதா? சூப்பர். அப்புறம் பாரு இஷ்யூ இது இது 5 வருஷத்துக்கு இவ்வளோனா 1 வருஷத்துக்கு இஷ்யூ டிபெஞ்சர் இது. அப்புறம் இங்க 12 பிளஸ் இங்க இந்த இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும் கண்ணா. எப்பவுமே இது மட்டும் தானே இருக்கும் நம்மளுக்கு. 12 ரூபாய் மட்டும் தானே இருக்கும் இல்லையா? இந்த வாட்டி 12 பிளஸ் 12. 12ன்றது என்ன இங்க? டிவிடெண்ட். 12 ரூபாய் டிவிடெண்ட். கரெக்டா? ஸோ 12 ரூபாய் பிளஸ் 12 into 13.15 will give you அதாவது ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அப்போ 10,000 ஷேருக்கு இல்ல ஒரு ஷேருக்கே எடுத்துக்கோங்களேன், பரவாயில்ல. எப்பவுமே அப்படிதானே எடுத்துக்கணும் நம்ம. ஒரு ஷேர் தான் எடுத்துப்போம். இதுக்கு மட்டும் டோட்டல் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல டோட்டல் எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு ஷேருக்கு இதுக்கெல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்கோம்? ஒரு ஷேருக்கு 12. அப்போ 10,000 ஷேருக்கு 12 into 10,000 1,20,000. அதுக்கப்புறம் செல்லாம் ஒரு ஷேருக்கே எடுத்துக்கோங்கண்ணா. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஷேர். சரி, ஓகே. ஒரு ஷேருக்கு இதுல 13.19%. அப்போ 10,000 ஷேருக்கு this into ஐயோ this 10,000. மித்ரா புரியுதா மித்ரா? ஸோ அரௌண்ட் 15,000. ஸோ 1,35,828 ரா. அதான். ஸோ இது வந்து 1,35,828 plus 31,000 divided by 11,22,500 which is 14.86%. புரிஞ்சுதா இந்த சம்மு? த டவுட். சி மற்ற சமுக்கு இந்த சமுக்கு என்னன்னா இந்த பார்ட்டியும் சேர்த்து நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நார்மலா இந்த பார்ட் இருக்காது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கான் செல்லம். அதை தவிர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் இருக்கு, சர்ச் இருக்கு, அதையும் சேர்த்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸ் இங்க. ஆல் டாக்ஸ் இன்க்ளூடட். டைப் 3 ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 11. இது ஹோம்ஒர்க்கா போட்டுலாங்கண்ணா. அதே irredeemable preference share. What will be the cost of this one if the preference shares are issued at par, 10% premium, 10% discount?
அதே மாதிரி டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிவிடெண்ட் 10 ரூபாய். ஸோ தட் டிவைட் பை 100 10%. ப்ரீமியம்னா 10 டிவைட் பை 110. 90 there is a discount 10% னா 10 டிவைட் பை 90. ஓகேவா? இந்த சம்ம ஈஸியா இருக்கா? illustration 12 பாருங்க கண்ணா. MNC Limited paid dividend per share ஒரு ஷேருக்கு இப்போ எப்படி கேக்குறதுடா? இப்போ ஆ ஸ்டெப் 1 ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். இது டிவிடெண்ட். ஓகேவா? ஒரு ஷேருக்கு மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 20 ரூபா. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ன? இப்போ காஸ்ட் ஆஃப் டெட் முடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் முடிச்சிட்டோம். இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் முடிச்சிட்டோமா? இப்போ we are coming to the part of ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சரியா? இப்போ ஒண்ணுமே இல்லடா. மார்க்கெட் பிரைஸ் டிவிடெண்ட் 20 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் இருந்தா 4 ரூபாய் டிவிடெண்ட். அப்போ 100க்கு எவ்வளோ? 20%. அவ்வளவுதான்டா. MCQ கொஸ்டின் இது. டைப் 1 ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் இங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஃபார்முலாலாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு இவ்வளவு காம்போனன்ட் ஈஸியா இருக்கும்டா. நாங்க அதாவது SFM ஃபைனல் இருக்குல்ல, நம்மளுக்கு ஸ்டேஜ் 3ல இருக்கு. ஸ்டேஜ் 3லயே எங்களுக்கு வந்து சார் வந்து இப்படிதான் சொல்லி தருவார். இப்படி இப்படி ஃபார்முலாலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பதான் இப்படி நீ படிக்கும்போது தான் இப்படி நீங்க படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நிஜமாலே புரியும். ஃபார்முலா வச்சு P2 + P1னா ஓகே எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. பட் புரியுதா அப்படின்னா எனக்கு தெரியல, அது புரியுமா அப்படின்றது தெரியல. இப்போ இப்படி நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்றோம். டிவிடெண்ட் ஆ ஈஸியர். ஆ கரெக்ட். உங்களுக்கு நிஜமா லாங் ரன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. ஐயோ, அத மாதிரிலாம் இல்ல. TWL இல்ல கிடையாது. ஆஹா, அப்படி கிடையாது செல்லம். சோ இப்போ இங்க கிவன் பாத்தீங்கன்னா கண்ணா, இஷ்யூ பண்ணும்போது சோ இந்த சம்ல வந்து ஒரு ஷேருக்கு ரேட் ஆஃப் டிவிடெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 12%. அப்புறம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து ப்ரீமியத்தோட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இஷ்யூ ப்ளஸ் ப்ரீமியம் அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 110%. அப்புறம் அண்டர்ரைட்டிங் கமிஷனு அது ஒரு 5%. அவங்க காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க செல்லமா, ஸ்டெப் 1 ஒரு இப்போ வந்து கால்குலேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, ஸோ issued shares of 100 at a premium, dividend வந்து 12%ன்றாங்க. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் பர் ஷேருக்கு வந்து
ரூ. 100 இன்டூ 20%. சாரி. டிவிடெண்ட் வந்து 12%. சாரி. ஸோ நூற்றுக்கு, அதாவது நூற்றுக்கு லைக் லெட்ஸ் சே நூற்றுக்கு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அட் அ ப்ரீமியம். சம் இஷ்யூடு ஷேர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கடா. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லாம் கொடுக்கல. 100 ஈச் அட் அ ப்ரீமியம்னு கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் டிவிடெண்ட்னா, ஸோ அப்போ 100 ஈச்னா 100ல் 12% எவ்வளோ? ரூ. 12. அதாவது ரூ. 12க்கு இது பண்றாங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து இப்போ அவன் எவ்வளோ ரூபாய் பண்றான்? இஷ்யூ பிளஸ் ப்ரீமியம் சேர்த்தா செல்லம் ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். மித்ரா, மித்ரா, இந்த வாரம் சார் வந்து சார் தான் ஃபோன் பண்ணாரு. பிடிஏ வந்து இந்த வாரம் ஏதாவது வீக் டேல கூட உட்காந்துட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ முடிச்சிடலாம். அவருக்கு பெயின் பரவாயில்லையா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லினேன். இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள ஏதாவது 1 மணி நேரம் அவருக்கு எப்போ இது இல்லையோ அப்போ உட்காந்து முடிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லியிருக்கேன். சரிக்கணும். அப்படியே அடிப்பேசி. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர்ரா. சூப்பர் கண்ணா, வெரி குட். அப்பனா ஓகே. செல்லம் இப்போ 100 இப்போ இஷ்யூ ப்ரைஸும் அது பேர் என்ன ப்ரீமியமும் சேர்ந்ததுன்னா 110 rupees கரெக்டா? இஷ்யூ ப்ரைஸ் 100 + 110. இப்போ நம்மளுக்கு வந்து இது இஷ்யூ ப்ரைஸ். ஸ்டெப் நம்பர் 3 வந்து ஆக்சுவலா இங்கே இங்க இங்க எப்படி பண்றோம்டா நம்ம இந்த பாயிண்ட்? இங்க நம்ம வந்து இஷ்யூக்கு வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்டோட மைனஸ் பண்ணிக்கிறோம்ல இருந்ததுன்னா. இங்க ஃப்ளோட்டேஷன் காஸ்டோட மைனஸ் பண்றோம்ல. இதுதானடா மைனஸ் பண்ணோம். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருந்தா மைனஸ் பண்ணிக்கிறோம்ல. ஆனா ஏன் இங்க வர மாட்டேங்குது? இங்க பாரு மைனஸ் பண்ணிக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இந்த இஷ்யூ பிளஸ் பிரீமியம் நான் ஏன் இதை இப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது? ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா, இந்த ஃபார்மேட்லயே எடுத்துட்டு வரேன். ரொட்டேஷன் காஸ்ட் அன்ரைட்டிங் காஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான்.
செல்லம் இது எப்படி வரும்னா நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, இந்த வேல்யூ கிடையாது சரியா, ஏன்னா இங்கேருந்து வரணும், அந்த வேல்யூ இல்ல, இந்த வேல்யூ எதுவுமே கிடையாது, 0 டிவைடட் பை இவங்க 104.5. அது என்ன கான்செப்ட்னு சொல்லி தரேன்டா. சி 104 ரூபாய் 0.50 என்னோட செல்லிங் பிரைஸ் வந்து 104 ரூபாய் 0.50 வந்ததுன்னா என்னோட டிவிடெண்ட் வந்து 12 ரூபாய். அப்ப 100க்கு எவ்வளோ, அதான இந்த கான்செப்ட். ஓகேவா செல்லம்? இங்க பண்றல கண்ணா இதேதான். இந்த செல்லிங் பிரைஸ் வந்து இங்க 20 ரூபாய், அப்ப 4 ரூபாய்னா 100க்கு எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எல்லாமே 100க்கு தான். அதான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்ப பாரு, ஆஸ் யூஷுவல் நீங்க இங்க டிவிடெண்ட் வந்து வந்து ஒரு ஷேருக்கு 12 ரூபாய், இல்ல ஒரு ஷேர் வந்து 110 ரூபாய் இஷ்யூ பிரைஸ், டிவிடெண்ட் வந்து 12 ரூபாய், 100 into 12%, சரியா? அண்டர்ரைட்டிங் காஸ்ட் 5.5%. இந்த டிவிடெண்ட் தான் நம்ம இங்க போடுறோம். இந்த ஃப்ளோட்டேஷன், இந்த செல்லிங் பிரைஸ் இருக்குல்ல, அதுதான் இங்க போடுறோம். புரியுதாடா? சோ 3 கிரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு டிவிடெண்ட், இன்னொன்னு வந்து இஷ்யூ பிரைஸ் பிளஸ் பிரீமியம், preference shares, underwriting cost வந்து 5.5, இதையும் மைனஸ் பண்ணிடுறோம். 12 divided by இதையும் மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இந்த பார்ட் எதுவுமே கிடையாதுடா. ஓகேவா? ஸோ டைப் 2 ப்ராப்ளம் illustration 14 earnings available to shareholders. earnings என்ன கண்ணா அர்த்தம்? earnings சும்மா ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல யூசிங்க, ரொம்ப அப்படியே டெக்னிக்கலா யூசிங் வேணும். சம்பாதிக்கிறது. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். சம்பாதிக்கிறது, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா ஒரு ஆண்டர்பிரனருக்கான ப்ராஃபிட், இன்கம், இன்கம் சொல்லலாம், ப்ராஃபிட் சொல்லலாம், இதெல்லாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து 40,000. firm is represented by 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னா 10,000. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ ஈக்விட்டி ஷேரோடது? 25 ரூபாய். ஓகேவா செல்லம்? இப்போ ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி பாருங்க நல்லா. இது கிவன் ஸ்டெப் 1. மித்ரா இன்னொன்னு கூட சொல்றேன் மித்ரா. இப்போ வந்து as far as I'm concerned, my approach in teaching and making you explain the concept வந்து இந்த மாதிரி. ஒருவேளை இந்த கோர்ஸ் ஆஃப் நீங்க சம் போடும்போது if you feel any other method is simple, go by that, but ensure that is conceptually correct. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா படி பண்ணணும்னாலும் நீங்க ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணி போட்டுக்கோங்க, I don't have any issue. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க இன்டர் முடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவாடா? நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். பட் இதனால மார்க் இது இப்போ நான் இப்ப கொடுக்கறதுனால இந்த மெத்தட்னால உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாகுமானா கம்மியாகாது, அது நான் டாம் ஷூரா சொல்றேன். சோ சூப்பரா, எங்க சாருக்கு தான்டா நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை அப்படியே டியூன் அப் பண்ணார். ஆக்சுவலா
ரொம்ப கஷ்டமானதுலாம் சிலது ஒண்ணுமே பிரேக் பண்ண முடியலன்னா ஃபார்முலா வந்து படிக்க சொல்லுவாரு. அதாவது அவரோட கான்செப்டே எப்படின்னா 90% நாங்க இந்த மாதிரி பிரேக் பண்ணி போடுறது 10% தான் ஃபார்முலா. பட் சில ஆமா அப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. போட்டானா புரியும். நீ அவங்களால அப்ப கொஸ்டினை புரிஞ்சு எழுதும்போது செம்ம ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதையும் சொல்லிடுறேன். எப்படி ஆனாலும் ஓகே தான்டா. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க இன்டர் கிளியர் பண்ணும் அவ்வளவுதான். ஸ்டெப் 1 பாரு செல்லம். இங்க ஈக்விட்டி ஷேர் செல்லம். இவ்வளோ ஈக்விட்டி ஷேருக்கு இவ்வளோ ப்ராஃபிட். அப்போ ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு எவ்வளோ இருக்கும்? திஸ் இன்டு திஸ் 40 இது ஓகேவா? அப்போ ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு ப்ராஃபிட் பர் ஷேர் எவ்வளோ? 4 ரூபாய். ஸ்டெப் நம்பர் 2 என்னோட மார்க்கெட் பிரைஸுக்கு என்னோட ப்ராஃபிட் பர் ஷேர் ரெண்டுமே பர் ஷேர் தான். மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேருக்கு 25 ரூபானா என்னோட ப்ராஃபிட் பர் ஷேர் எவ்வளோ? 4 ரூபாய். அப்போ 100க்கு எவ்வளோ? அவ்வளோதான்டா 16%. ஓகேவா செல்லமோளோ? ஸோ இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் டைப் 2 ப்ராப்ளம். illustration 15 பாருங்க கண்ணா. Mammoon Limited is expected to earn rupees 30 per share. Company follows payout ratio of rupees 40%. The market price of the share 200. Find the cost of existing equity if the dividend tax of 15% is imposed on the distributed earnings when current level of dividend amount is maintained. அதாவது எக்ஸ்பெக்டட் டு இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். அவனுக்கு ஒரு ஷேருக்கு 30 ரூபா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறான்டா. ஓகேவா? ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோ வந்து 40%. ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோனா என்ன அர்த்தம்னா எனக்கு எப்போவுமே ஒரு ஏர்னிங் வரும்னு நான் நினைப்பேன்ல, அது 40. அது 40ன்னா நான் எவ்வளோ நினைக்கிறேனோ அதில் 40%. அப்போனா எவ்வளோ? 12 ரூபா. ஸோ ரிமைனிங் வந்து 18 ருபீஸா. அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு இதில் 15 ரூபா இம்போஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டட் earnings. இதான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டட் earnings. அதாவது ஃபிக்ஸட் பே அவுட்னா இது ஃபிக்ஸட் ப்ராஃபிட் மாதிரி வச்சுக்கோ செல்லம். ஓகே 12 ரூபாய் எப்பவுமே இருக்கணும். இதை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அதில் எவ்வளோ டேக்ஸ் சொல்கிறான்னா 1.8 15% சொல்கிறான் ஆன் த டிஸ்ட்ரிபியூட்டட் earnings. அப்போ எவ்வளோ வந்து நான் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 16 ரூபாய் 20 பைசா ஒரு ஷேருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஏர்ன் பண்ணோன்னு நினைக்கிறது 30 ரூபாய். ஆனால் கம்பெனி எப்போவுமே வந்து ஒரு ஃபிக்ஸடாக இவ்வளோ மேண்டேட்டரே ஏர்ன் பண்ணோன்னு வச்சிடுறான் 12 ரூபாய். அப்போ ரிமைனிங் இது இட் இஸ் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஃபிக்ஸட் பே அவுட்னா ஐ வில் நாட் டிஸ்டர்ப் திஸ் ஷேர், இட் இஸ் லைக் மை கேபிட்டல் ரிசர்வ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓகே இதை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பட் இதை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து எனக்கு மிச்சம் போச்சுன்னா 1.8 டேக்ஸ் போச்சுன்னா இதை தான் 16 ரூபாய் 20 பைசான்றது தான் ஐ எம் ரெடி டு டிவைட் இட். இப்போ அந்த 16 ரூபாய் 2 பைசா அப்படின்றது தான் அவங்க கரண்ட் லெவல் ஆஃப் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி இஃப் டிவிடெண்ட் டாக்ஸ் இஸ் இம்போஸ்ட் வென் கரண்ட் லெவல் ஆஃப் டிவிடெண்ட் அமௌண்ட் இஸ் மெயின்டைன்டு. கரண்ட் லெவல் ஆஃப் டிவிடெண்ட் அமௌண்ட் இஸ் மெயின்டைன்டுன்றது என்னன்னா என் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200ன்னு இருந்ததுன்னா என்னோட நெட் எக்ஸ்பெக்டட் டர்ன் எவ்வளோ? 16 ரூபாய் 20 பைசா. அப்போ 100க்குன்னா எவ்வளோ? 16.2 இன்டூ 100 டிவைடட் பை 200. புரியுதா மித்ரா? ஸ்டெப் நம்பர் 3 என்ன சொல்றான்னா when the distributed imposed when dividend to the shareholders is reduced by the extent of dividend tax. அதாவது when dividend to the shareholders நான் shareholders வந்து dividend கொடுக்குறேன் இல்லையா, it is reduced by extent of dividend tax. dividend taxே கிடையாது.
ஓகேவா செல்லம்? டிவிடெண்ட் டாக்ஸே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்ப பார்க்கலாமா? Dividend to shareholders is reduced by the extent of dividend tax. அப்போ வந்து 200 ரூபான்னா இன்னும் வந்து கம்மியாகுதா? 60. இப்ப அப்போ வந்து இது வந்து மார்க்கெட் பிரைஸ்க்கு நெட் எக்ஸ்பெக்டடு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து ஃபிக்ஸட் பே அவுட் divided by market price plus growth percentage. So 14.1. மித்ரா இது ஸ்டெப் 2ல வந்து நம்ம நெட் எக்ஸ்பெக்டட் டு ஏர்ன் அரை பண்றோம்லடா. இந்த 8.1ன்றது வந்து growth rate. அதாவது எப்படி சொல்றதுன்னா வருஷா வருஷம் இவங்க எந்த growth ரேட்ல பண்றாங்க அப்படின்றது தான் இந்த 8.1. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எப்படி பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஃபிக்ஸட் பே அவுட் இந்த அமௌண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் இந்த growth rate percentage ஆட் பண்ணிக்கிறோம். இல்ல இப்படி கூட போடலாம் நீங்க. இப்ப பாருங்கண்ணா ஸ்டெப் 3 வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ஓகே அதுல ஃபிக்ஸடா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ 12 ரூபாய் கரெக்டா? ஃபிக்ஸட் பே அவுட் வந்து 12 ரூபாய். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பாருங்க. அப்போ திஸ் இன்டூ 200 ஒரு 6% கிட்ட வரும். 6% சொல்லும் இது 100க்குல அதோட சேர்த்து ஆட் growth rate எவ்வளோன்னா 8.1%. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன சொல்லும் 14.1% கிடைக்கும். புரியுதாடா? நான் திருப்பி சொல்றேன் இதை. இங்க ஃபர்ஸ்ட் இது growth rate கண்டுபிடிக்கிறோம். அதாவது 200க்கு இவ்வளோ 16 வருதுன்னா அப்போ 100க்கு எவ்வளோ? அதாவது we are trying to do a like to like alignment for 100 எல்லாமே like to like matching growth rate இருக்கட்டும் 100 for 100
ஓகேவா கண்ணா? ஸோ லைக் லைக் மேட்சிங் ஃபார் 100. அப்போ இதையும் 100க்கு கன்வெர்ட் பண்றோம் கண்ணம்மா, இதையும் 100க்கு கன்வெர்ட் பண்றோம். அதாவது இவ்ளோ மார்க்கெட் பிரைஸ்க்கு நான் இவ்ளோ 16.2% நான் எனக்கு வரணும்னு எதிர்பார்க்கறேன்னா, அப்ப 100க்கு எவ்வளோ? அது கன்வெர்ட் பண்ணிட்டோமா, அது ஒரு பக்கம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டில வரும். அதே மாரி மார்க்கெட் இதுக்கு வந்து நான் இவ்ளோ ஸ்டாண்டர்டா ரூ. 12 ரூ. 100 ரூ. 200 மார்க்கெட் பிரைஸ்னா ஸ்டாண்டர்ட் ரூபா வந்து எனக்கு ரூ. 200 வந்து ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோ வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ரூ. 100 ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோனா என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். கரெக்ட். பே ரேஷியோ வந்து எவ்ளோ என்னோட ஏர்னிங்ஸ்ல எவ்ளோ தூரம் நான் அவங்களுக்கு குடுக்குறேன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட். நம்மளுக்கு வந்து இப்போ 2 விஷயம் இருக்கு மித்ரா. ஒண்ணு வந்து கான்ஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுக்கறது. இன்னொன்னு வந்து ஆ ப்ராஃபிட் வந்தா குடுக்கலாம், ப்ராஃபிட் வரலாம். அந்த மாரி அக்ரீமெண்ட்லாம் இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த கம்பெனி வந்து என்டர்ஸ் இன்டு அக்ரீமெண்ட், அது ஒரு டைப் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கடா? கன்வெர்ட்டபிள் இல்ல செல்லம். கன்வெர்ட்டபிள்ன்றது வேற. சொல்றேன். ஐயோ! இப்ப கூட படிச்சோமே நம்ப. இப்ப எங்கேயோ படிச்சோமே. இந்த டைப் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆ சூப்பர். கரெக்ட்டா சொல்ற பாரு. கரெக்ட். அந்த மாடியூல் 1 கரெக்ட். யூ ஆர் ரைட். அந்த டிசம் ஈஸியா இருந்ததாடா? அப்படியே இருந்தது. ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்கா? ஞாபகம் இருக்கா பண்ணிட்டீங்களா? குட். சூப்பரா. வெரி குட். இங்க பாரு. பார்ட்டிசிபேட்டிங் ஃப்ரென்ச்சர்ஸ் இட் அலோவ்ஸ் த ஹோல்டர் டு பார்ட்டிசிபேட் கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பியாண்ட் த ஃபிக்ஸட் டிவிடெண்ட். இதான் சொல்லுமா, ஃபிக்ஸட் டிவிடெண்ட் குடுப்பாங்க பார்ட்டிசிபேட்டிங்க்கு. அத தவிர ஆ, சில எக்ஸஸ் ப்ராஃபிட்னா அதுலயும் டிவிடெண்ட் குடுப்பாங்க. அந்த நான் பார்ட்டிசிபேட்டிங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்லி ஃபிக்ஸட் டிவிடெண்ட். அத தான் இங்க சொல்றாங்க. த கம்பெனி ஃபாலோஸ் ஃபிக்ஸட் பே அவுட்னா 40% இருக்குல்ல, 40% அது மினிமம் டிவிடெண்ட் குடுக்கணும். சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அவங்களோட பார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஈக்விட்டி தான், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான். பட் தே வுட் ஹவ் கம் டு அன் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி அந்த இவங்களுக்கும் வந்து மேண்டேட்ரியா ரூ. 12 வந்து நம்ம குடுக்கணும் டிவிடெண்ட்ன்றது கூட செட் பண்ணிக்கலாம். புரியுதாடா? ஸோ மேண்டேட்ரியா இந்த 12 ருபீஸ் ஹாஸ் டு பி பேட் அவுட். அப்பனா அந்த 12 ருபீஸ் ஹாஸ் டு பி பேட் அவுட்ன்றது 200 மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது, அப்ப 100க்கு எவ்வளோ? 6 வருஷா வருஷம் வந்து growth ரேட் எவ்வளோ? அந்த இது ஃபிக்ஸட் பே அவுட். ரிமைனிங் பே அவுட் வந்து வருஷா வருஷம் எவ்வளோ growth ரேட் ஆகுறது? 8.1%. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்றது என்னோட ஃபிக்ஸட் பே அவுட்க்கு 6%, என் growth ரேட்டும் ஆட் பண்ணும்போது 14.10% கிடைக்கிறது. புரியுதா கண்ணா இது? குட். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு பாருங்க. இப்ப பாரு செல்லம்மா, இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the gross tax வந்து it's maintained the same level. Such policy would keep the level of returns gross, but the amount of dividend would reduce by the extent of dividend taxனால அந்த dividend amount கம்மியாகும்னு சொல்றாங்க. ஓகேவா? அது நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன் பாருங்களேன். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்க வந்து
டிவிடெண்ட் டாக்ஸ் வந்து 15%. அப்போ ஃபிக்ஸட் பே அவுட்டோட டிவிடெண்ட் வந்து எனக்கு எவ்வளோனா இன்னும் வந்து டிவிடெண்ட் டாக்ஸோட கம்மியாகும். அப்ப எவ்வளவு வரும்னா 10.2 வரும்டா. என்னோட நியூ டிவிடெண்ட் இதனால எவ்வளவு பாதிக்கப்படுது? 10.2. கரெக்டா? கரெக்டா செல்லுமா? ஓகே. இப்ப பார்க்கணுமா? இப்ப 200 ரூபாய்க்கு மார்க்கெட் பிரைஸ் 200 ரூபாய் இருந்ததுன்னா while dividend gross of tax to while dividend to shareholders is maintained at the same level, dividend of the shareholders is reduced by the extent of dividend tax. ஓகே, அப்ப வந்து 10.2 இருக்கு. Dividend to the shareholders is reduced by the extent of dividend tax. Policy would keep the level of retained earnings and growth same, but the amount of dividend would reduce by the ஓகே டிவிடெண்ட்ல மட்டும் டிவிடெண்ட் டாக்ஸ் தனியா இருக்கும். அதாவது இந்த போர்ஷன் தனியா போகும். இங்க வரும்போது ஃபிக்ஸட் பே அவுட் வந்து மித்ரா இங்க பாருடா, இங்க அந்த ஃபிக்ஸட் பே அவுட்டுக்கு டிவிடெண்ட் டாக்ஸ் தனியா கால்குலேட் ஆயிடுது. ஓகே, அப்போ இங்க இருக்கிற அந்த டாக்ஸ் இம்பாக்ட் இருக்குல்ல, அதாவது இந்த 15%ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் earnings இல்லையே நெட்ல வருது. ஆனா இங்க ஃபிக்ஸட் பே அவுட்டுக்கே வந்து இந்த டிவிடெண்ட் டாக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. அப்போ என்னோட டிஸ்ட்ரிபியூட்டட் earnings எவ்வளவு இருக்கும்னா 18 ரூபாய் இருக்கும். இங்க என்ன பண்றோம்னா இந்த 18 ரூபாயிலேருந்து டாக்ஸ் இங்க கால்குலேட் பண்றோம் இல்லையா, 15% டிவிடெண்ட் டாக்ஸ். ஆனா இங்க என்ன பண்றோம்னா இந்த ஃபிக்ஸட் போர்ஷனுக்கு தான் டிவிடெண்ட் டாக்ஸ் தனியா கால்குலேட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு சம்மோட டிஃபரன்ஸ் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்னிங்ஸ்ன்றது வந்து இது ஃபிக்ஸட் டிவிடெண்ட், இது ஃபிக்ஸட் டிவிடெண்ட்லேருந்து ரிமைனிங் இருக்கிறது இந்த ஏர்னிங்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்.
இங்க இருக்கிற ஏ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்னிங்ஸ்ல தான் 15% இது பண்ணோன்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏர்னிங்ஸ்ல இருந்து டாக்ஸ் பண்ணி நெட் எக்ஸ்பெக்டட் டு earn பண்ணி அதுல நம்ம நெட் இது கால்குலேட் பண்றோம். ஆனா இங்க அவன் என்ன சொல்றான், the dividend to shareholders reduced by the extent of dividend tax தான் சொல்றான். அப்போ இதுக்கு இது மைனஸ் ஆகுதே தவிர மை டிஸ்ட்ரிபியூட்டட் earnings 18 ரூபாய் ரிமைன்ஸ் as the same. அப்பனா எப்படி வரும்னா 200க்கு 18 ரூபாய்னா 100க்கு 9% வந்துரும். ஓகே, அப்ப அதே மாதிரி 200க்கு என்னோட ஃபிக்ஸட் பே அவுட் வந்து 12 ரூபாய் 20 பைசா இல்லையா? அப்ப 100க்கு எவ்வளோ? 5.1%. ஓகேவா? அப்போ என்னோட growth ரேட் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இங்க 9% கிடைக்கிறதா ஆல்ரெடி? அதை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த சம்ம எங்க மாறுதுன்னு சொல்லிடுறேன். ஹியர் the fixed இங்க சொல்றாங்க பாருங்களேன், dividend to the shareholders reduced by the extent of dividend tax. அதாவது when dividend net of tax is maintained at the same level, such policy would reduce the retained sorry. When dividend to shareholders maintains similar, such policy would keep the retained earnings growth same. But dividend to the shareholders would reduced. இது மட்டும் தான் will reduced by extent of dividend tax. இந்த part இருக்கு இல்லையா, fixed payout ratio மட்டும் தான் will get reduced by tax impact. Will get reduced because of tax impact. However, in 15A என்ன சொல்றான்னா 15% is imposed on the distributed earnings. இதுல impact ஆகும் அப்படின்றோம். அதுக்கும் இதாண்டா மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, இங்க டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்னிங்ஸ்ல நம்ம டாக்ஸ் டிடக்ட் பண்றோம், இங்க ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோல டாக்ஸ் டிடக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் நம்பர் 2, மார்க்கெட் பிரைஸ் 200னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்னிங்ஸ் 18னா 100க்கு எவ்வளோ? 9% growth percentage. 200க்கு மார்க்கெட் பிரைஸ்னா என்னோட நெட் ஃபிக்ஸட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோ? 10.2. 100க்கு 5.1. அப்போ இதுவும் அதாவது என்னோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்றது என்னது? இந்த ஃபிக்ஸட் பே அவுட்ல இருக்கிற 5% பிளஸ் இந்த growth percentage ஆட் பண்ணானா 14.1%. போட்டு பாருங்க செல்லம், டவுட்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன் திருப்பி. ஓகே, இது 15A, இது 15B. ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்க, X company share is quoted in the market at rupees 20. Company pays a dividend of 2 per share. Investors expected a growth rate of 5%. You are required to calculate. இங்க பாருங்க செல்லம், ஸோ
கம்பெனிக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் கரண்ட்லி கோட்டட் அட் மார்க்கெட் பிரைஸ் இதெல்லாம் எடுத்துடலாம். கம்பெனிக்கு கரெக்டா மார்க்கெட் பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 20 ரூபா. எவ்வளோ தூரம் வந்து டிவிடெண்ட் பர் ஷேர்னா 2 ரூபா டிவிடெண்ட். இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் அ growth பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? அதே தான் சொல்லுமா. இப்போ மார்க்கெட் பிரைஸ் 20 ரூபானா என்னோட டிவிடெண்டோடது வந்து எவ்வளோ இருக்கும்? 2 ரூபா. அப்போ 100க்கு எவ்வளோ? இல்ல இல்ல இது கிடையாது. 2 ரூபா. அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ? 100க்கு எவ்வளோ? 100 இன்டூ 2 டிவைடட் பை 20. அப்போ 10%. ஆமா. 100. ஓகே. அப்புறம் 5% போட்டா இங்க என்னடா 0.01 கொடுத்துருக்காங்க? இது தப்பா கொடுத்துருக்காங்கடா, மாத்திக்கோங்க. ஆன்சர் 15%. இது மாத்திக்கோ செல்லம். ஓகே. எப்படி 2/20 உங்களுக்கு வந்து 1% வருது? இப்போ 0.05னா இதுமா? ஆமா 10% தான்டா. இல்லடா நான் ஐயோ சாரி. திஸ் இன்டூ திஸ் டிவைடட் பை திஸ் தப்பா போட்டிருக்கேன். 10%. ஓகே. இப்போ இப்போ என்ன அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இதே சம்ம அவன் என்ன கேக்குறான்? மார்க்கெட் பிரைஸ் இஃப் த ஆன்டிசிபேட்டட் growth dividend is 7%ன்னு சொல்றான். மார்க்கெட் பிரைஸ் கரெக்ட். ஆனா இதுல ஒண்ணு மார்க்கெட் பிரைஸ் கேக்குறான் செல்லம். இது என்னன்னு கேக்குறான். இது கேக்குறான். கேட்டுட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து இதே 15%ஆ இருக்கு அப்படின்னா இந்த 15% இருந்துட்டு growth வந்து 7%ஆ இருந்ததுன்னா இது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்போ 15 is equal to இப்படி வரும்டா. என்ன? 15 is equal to 7 plus இது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல இது கிடையாது. ஸோ இது எப்படிடா போடலாம்? 2 ரூபாயாடா அது?
இது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் அதான் யோசிக்கிறேன்டா. டிவிடெண்ட் 2 ரூபாடா. இது தெரியாது. ஓ, இதுக்காவது இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுமா நம்ம? லெட்ஸ் சே இது எக்ஸா வச்சுக்கலாம்டா சும்மா. ஆ, எக்ஸா வச்சுனோம்னா என்ன பண்ணுவோம்? 2 இன்டூ 100 டிவைடட் பை எக்ஸா? ஐயோ சாரி. அப்ப எப்படிடா வரும்? 2 இன்டூ 100 டிவைடட் பை எக்ஸா? அப்போ 200 பை எக்ஸா? See 200 by x div plus ம், அப்ப இது அப்போ 200 into 100 divided by 8 is equal to x ஆடா? கரெக்டா? அப்போ 208 னா 2500 is equal to பிரைஸா? ஏதோ பர்சன்டேஜ்ல தப்பா இருக்கா? ஆக்சுவலா this divided by 100 போட்டானா 25 வரும். ஆனா ஒரே நிமிஷம் இருங்க செல்லம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஐயோ இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன்டா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. Let's say it's an x now. 200 divided by x. 200 by x. The 0.07 வச்சிருந்தா எப்படி வரும் மித்ரா? 0.8 0.08 ஆடா? That is equal to, so 200 divided by 0.08. X ஷேர்ஸுக்கு 2 ரூபாய். அப்போ ஒரு ஷேருக்கு அப்படி போட்டு பார்க்கலாமா? 2 into 1 divided by x. So 2 by x ஆடா? இப்படி போட்டு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். சாயிரம் சாரி. வருதாடா? ஓகே, அவ்வளோதான் சொல்லும். நான் 100 ஈக்குவேட் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். 25 வந்துருச்சு. ஓகே.
இல்ல இது ஒரு குட்டி ஃபார்முலாவா இருக்கு. டிவிடெண்ட் பை P0 plus G is equal to KE. இது படிக்கிறதுனா கூட படிச்சுக்கோங்க மித்ரா. இது லிட்டில் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது படிச்சுக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஃபார்முலா படிச்சுக்கிறதுனால ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் எல்லா டைமும் அது ஞாபகம் இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு எனக்கு. ஃபுல்லா நம்ம சிலபஸ் பார்க்கும்போது படிச்சுக்கிறனா கூட படிச்சுக்கோங்க. ம். ஓகே 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 சொல்லமா. அப்ப இது பாத்துருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இங்க ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்கடா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இதுல இதுல இது மார்க்கெட் பிரைஸ் கேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ல இருந்து கொஸ்டின், கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் அந்த மாதிரி. இல்லஸ்ட்ரேஷன் 17 இங்க பாருங்க. மித்ரா நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் மித்ரா. நம்மளோட பிளானர் படி ஒரு நிமிஷம் இருங்களேன். ம். சரி நம்ம 2 o'clock அகைன் மீட் பண்ணலாங்கண்ணா. நீங்க போய் சாப்பிட்டுட்டுலாம் வாங்க. ஆ? அந்த குப்பெல்லாம் கிளம்பிட்டாங்களாடா?